A merchant purchases a cloth at a rate of rupees 100 per meter and receives 5 centimeter length of cloth free for every 100 centimeter of length of the cloth purchased by him. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு 100 சென்டிமீட்டருக்கும் 100 சென்டிமீட்டருக்கும் எக்ஸ்ட்ரா 5 சென்டிமீட்டர்ஸ் ஃப்ரீயாக வாங்குறாரு. அண்ட் அவர் கொடுக்குற காசு வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு அவருக்கு ஆகிறது 100 rupees per meter. ஸோ அப்படி பார்க்கும்போது அவருடைய காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 105 சென்டிமீட்டர்ஸ் தான் 100. ஸோ 100 rupees வாங்கிறது 100, எக்ஸ்ட்ரா 5 rupees 5 சென்டிமீட்டர்ஸ் அவருக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. அப்போது ஒரு 105 சென்டிமீட்டர்ஸாக 100 rupees கொடுத்து வாங்கியிருக்காரு. இதான் அவருடைய காஸ்ட் ப்ரைஸ். சரி, நோட் பண்ணியாச்சு. He sells the same cloth at a rate of 110 rupees per meter. இப்போ விற்கும்போது ஒரு மீட்டர் 110 rupees அப்படின்னு சொல்லி விற்கிறாரு. பட் cheats his customers by giving 95 centimeter length of cloth for every 100 centimeter. ஸோ அப்போ விற்கும்போது எப்படி விற்கிறாருன்னா செல்லிங் ப்ரைஸ் இப்போது ஆஃப் இப்போ 100 சென்டிமீட்டர்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் விற்கிறது 100 இல்லை, 95 சென்டிமீட்டர் தான் விற்கிறாரு. 95 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோக்கு விற்கிறாரு? 110 rupeesக்கு விற்கிறாரு. அதாவது ஒரு மீட்டர் 110 ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அப்படின்ற பேரில் வெறும் 95 சென்டிமீட்டர்ஸ் தான் அவர் 110 ரூபாய்க்கு விற்கிறாரு. சரி, ஓகே. ஃபார் எவ்ரி 100 centimeters of cloth purchased by the customers, if the merchant provides a 5% discount, அப்படின்னா 110 ரூபாயில் ஒரு 5% டிஸ்கவுண்ட்டாக விற்கிறாரு. அப்போது 110 into 0.95 அப்படின்னு சொல்லி அவர் விற்கிறாரு. then the resulting profit earned by him is how much? ஸோ அவர் கடைசியாக எவ்வளோ ப்ராஃபிட் வருது இந்த டீலிங்கில் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ ரொம்பவே சிம்பிள். இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் இப்போ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 95 சென்டிமீட்டர் தான் இது. ஸோ அப்போது அப்படி பார்க்கும்போது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் இந்த 105 சென்டிமீட்டரே நம்ம எவ்வளோன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 105 சென்டிமீட்டர் 100 அப்படிங்கிறது பளிச்சுன்னு இருக்குது. அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 105 சென்டிமீட்டர் அவருக்கு எவ்வளோன்றது பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 95 சென்டிமீட்டர் 110 into 0.95, ஏன்னா 5% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா 110ல் 0.05 போயிடும். அப்போ 110ல் into 0.95 5% டிஸ்கவுண்ட் போக இதுதான் இந்த ப்ரைஸ். 105 சென்டிமீட்டர்ஸ் அவர் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதை பண்ணுவோமே. இப்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 105 into 110 into 0.95 divided by 95. So this into this divided by this நம்ம பண்ணிட்டோம். this cross multiplication this into this by 95 நம்ம பண்ணிட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். இதுவே ஒரு 100 டைம்ஸ் இது. அண்ட் இது கூடவே நம்மளுக்கு 105 into 110 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1550 by 100 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதோட வேல்யூ என்ன? 115.50. ஸோ அப்படின்னா ஒரு 105 சென்டிமீட்டர் பீஸை வந்து அவர் 115.50 rupeesக்கு விற்கிறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதுலேருந்தே ஆன்சரை சொல்லிடலாம். காஸ்ட் ப்ரைஸ் 100 rupees, செல்லிங் ப்ரைஸ் 115.50 rupees. அப்படின்னா அவருடைய ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா 100 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ கிடச்சிருக்கோ அதான் ப்ராஃபிட். அதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜுமே கூட. ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு 100 பார்க்குறது தானே ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? அந்த எக்ஸ்ட்ரா 15.50. ஸோ ஆப்ஷன் டி 15.5% ப்ராஃபிட் அப்படிங்கிற இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஸோ செக் பண்ணிடுவோமா? ஆன்சர் காணுமே. எஸ், தென் ஆப்ஷன் டி 15.5 அப்படின்றது தான் ரைட் ஆன்சர்.